ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் ஆராதனையில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிக சந்தோஷம். இந்த ஆராதனையின் ஆரம்பமாக நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திருத்துவ தெய்வமே, எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துகிற ஆண்டவர், இந்த வேளையிலையும் இந்த பரிசுத்த ஆராதனை முழுவதிலையும் இந்த ஆன்லைன் வாயிலாக ஆண்டவரே யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்களோடு கூட நீர் இடைப்பட்டு அவர்கள் இருக்கிற இடத்தில் உங்களுடைய பிரசன்னத்தோடு கூட உங்களை தொழுது கொள்ள, முழு இதயத்தோடு கூட உங்களை தொழுது கொள்ள நீர் கிருபை தரும்படியாக உங்களுடைய கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் முற்றிலும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனையின் ஆரம்பமாகவும் நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் வண்ணமாகவும் 143வது பாமாலையை இணைந்து பாடுவோம். 143வது பாமாலை. ஆன்லைன் வாயிலாக ஆராதனைக்காக வந்து நிற்கிறவங்க யாவரையும் இந்த வேளையில வாழ்த்தி வரவேற்கிறேன். விரைவாக ஆலயம் திறக்கப்படவும் நாம் எல்லாரும் இணைந்து ஆலயத்தில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவும் நாம் யாவரும் வீட்டில் இருந்தபடி ஒவ்வொரு நாளும் செபிப்போம். ஆண்டவர் விரைவாக நாம் யாவரும் இணைந்து தேவனை ஆராதிக்க தேவன் கிருபை தருவார். இப்பொழுதும் கூட வேத பாடம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர்
அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான முதலாம் நிருபம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 வரை. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை. இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒன்று கலாத்தியா, கப்பதேனியா, ஆசியா, பிதினியா தேசங்களிலே சிறையிருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய மூன்றின் விருப்பத்தின்படியே ஆவியானவரை பரிசுத்தமாக்குவதனாலே கீழ்ப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்பட்டதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மனிதோடு எழுதினாலே அழியாததும் மாசற்றதும் வாழாததுமாகிய சுதந்திரக்கு ஏதுவாக ஜீவனுடன் நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இறக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெபித்தார். வாசகனுடைய வேறுபாடு மாஸ்டர் தேவனுக்கே உண்டாதாக. ஆமென். நாம் யாரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். திருத்துவ திருநாளாகி ஞாயிற்றுக்கிழமைக்கான சுருக்க ஜெபம். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, மெய் விசுவாசத்தை பற்றி கொண்டு மகிமை பொருந்திய நித்திய திருத்துவத்தை அறிக்கையிடவும் வல்லமை பொருந்திய திவ்ய மகத்துவத்தை ஏகத்துவமாக வணங்கவும் உமது அடியாராகிய எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீரே. இந்த விசுவாசத்தினாலே எங்களை உறுதிப்படுத்தி இதற்கு விரோதமான யாவற்றிற்கும் எப்பொழுதும் எங்களை விலக்கி காப்பாற்ற வேண்டும் என்று சதா காலமும் ஒரே தேவனாக ஜீவித்து அரசாளுகிற உம்மை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் யாவரும் இருக்கிற இடங்களில் தேவனுடைய வார்த்தையை கேட்க ஆதாரமாக எழுந்து நின்று பாமாலைகளில் 203வது பாமாலையை இணைந்து பாடுவோம். பாமாலை எண் 203.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசேஷத்தை அவரை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒருவேளை இந்த நாள் பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் நம்மோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துகிறவராகி இருக்கிற பரிசுத்த ஆவியும் இணைந்த ஒரே தேவனை நினைவு கூறுகிற நாளாக, ஒருவேளை நம்முடைய திருச்சபை இதை வருடத்தின் ஒரு நாளாக வைத்திருக்கிறது. ஆனாலும் நாம் எல்லா நாளும் இதை மனதில் நிறுத்தி வைத்திருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒருவேளை சிந்தித்து பார்ப்போமே ஆனால் வாசிக்கு கேட்ட வேத பகுதியில் நாம் எடுத்து பார்க்கும் பொழுது அதுல சொல்லப்பட்டிருக்கும் 1 பேதுரு 1:2 பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, ஒருவேளை வேதம் எந்த புறம் திருப்பினாலும், ஒருவேளை ஆதியாகமத்தை எடுத்து பார்த்தாலும் அதன் முதல் பகுதியே நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிதாவாகிய தேவன் வார்த்தையாகிய கிறிஸ்துவின் மூலமாக இந்த உலகத்தை படைத்து அதில் ஆவியானவரை ஜலத்தின் மேல் அசைவாட செய்திருந்தார் என்கிறது நம் ஆதாரமாக தெரிகிறது. ஒருவேளை ஆபிரகாம் காலத்திலேயும் இன்னும் பின்வரும் நாட்களிலும் எல்லா பகுதியிலும் பழைய ஏற்பாடு காலத்தில் திருத்துவ தேவன் செயல்பட்டார்கள் என்பது நமக்கு தெரிய வருகிறது. ஒருவேளை புதிய ஏற்பாடை எடுத்து பார்க்கும் பொழுது அதன் ஆரம்பத்திலேயும் ஆனாலும் சரி, அதன் முடிவாகிய வெளிப்படுத்தலில் ஆனாலும் சரி, 3 பேருடைய செயல்பாடுகளையும் மூவரும் ஒருவராக இருக்கிறார்கள் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடியும், நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை இந்த கேள்வியை நம்முடைய உள்ளத்தில் கேள்வி கேட்டு பார்ப்போமே ஆனால், திருத்துவ தெய்வம் என்பவர் 3 வெவ்வேறு நபராக இருந்தாலும் ஒரே தன்மை உடையவர் என்கிறதை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோமா என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியை நம்மிடத்தில் முதலாவது கேட்டு பார்க்க வேண்டும். ஒருவேளை அநேகர் அதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லுகிற வார்த்தை தண்ணீர். அது பனிக்கட்டியாகவும் இருக்கிறது, நீராகவும் இருக்கிறது, நீராவியாகவும் இருக்கிறது என்று அவர்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிடுகிறார்கள். ஆனாலும் அதை சொன்னாலும் சில நேரங்களில் அதில் கேள்விகள் அநேகம் உண்டு. அந்த கேள்விகளுக்கு யாராலும் விடை சொல்ல முடியவில்லை. இன்னும் சிலர் சொல்லுகிறார்கள், பூந்தியை எடுத்துக்கொள்ளுங்கள், அதை இறுக்கி பிசைஞ்சு 3 செஞ்சீங்கன்னா 3 லட்டு இருக்கும். அந்த 3 லட்டு தான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி. ஆனா மூலப்பொருள் என்னவா இருக்கு? பூந்தியா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அதையும் அநேகரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்படி எந்த ஒரு எடுத்துக்காட்டை நாம் எடுத்துக்கொண்டாலும் அதால் அதை நிறைவுபடுத்த முடியாது. பிதாவானவருடைய செயல்பாடானாலும் சரி, குமாரனுடைய செயல்பாடானாலும், பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடானாலும் சரி, அதை எந்த ஒரு உலக பிரகாரமான பொருளுக்கானாலும் ஒப்பிட முடியவே முடியாது. ஒருவேளை நாம் ஒப்பிட யோசித்தோமே ஆனால் அது தெய்வ பொருளான அவர்களுக்குள்ளாக மாத்திரமே நாம் ஒப்பிட முடியும். ஒருவேளை உங்களிடத்தில் யாராவது நீங்க திருத்துவ தெய்வம்னு சொல்றீங்க, நீங்க ஒரே தெய்வம்னு சொல்றீங்க, ஆனா 3 பேரை நீங்க எல்லாரும் ரெப்ரசன்ட் பண்றீங்களேன்னு சொல்லி கேள்வி கேட்டால் நாம் தைரியமாய் பதில் சொல்ல நாம் அவ்வளவு தூரம் புரிந்து கொண்டிருக்கிறோமா என்று பார்த்தோமே ஆனால் சற்றும் கிடையாது. அதை குறித்த ஆழ்ந்த புரிதல் நாம் யாருக்கும் கிடையாது. ஆனால் அவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக நம்மிடத்தில் ஒன்று உண்டு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விசுவாசம். ஒருவேளை யாரிடத்துல போய் நீங்க அதை புரிய வைக்க வேண்டும் என்று முயற்சித்தாலும் அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியாத எதிர் கேள்விகள் அநேகம் வரும். ஆனால் அதை தாண்டி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசிக்கிற அந்த ஜெயமே உங்களையும் என்னையும் அந்த பரலோகத்திற்கு கூட்டி செல்லும் என்பது மிகுந்த நிச்சயம்.
ஒருவேளை வேதாகம கல்லூரியில் படிக்கிறவர்கள் ஆனாலும் சரி, நீங்க யார வேணாலும் கூப்பிட்டு வந்து நிறுத்தி அதை குறித்த சரியான புரிதலை சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்ல சொன்னா அவர்கள் சொல்லுகிற வார்த்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. இன்னும் ஒரு சில அறிஞர்கள் சொல்லுவாங்க, திருத்துவத்தை புரிந்து கொள்ளணும்னு சொல்லி நீங்க நினைச்சு அதுக்குள்ள ஆழமா போனீங்கன்னா நீங்க வழி விலகி விடுவீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை இன்றைக்கு தேவன் அதை நம்மிடத்துல விரும்பவில்லை, வழி விலகி போகிறதை விரும்பவில்லை. மாறாக மூன்றில் ஒன்றாக தேவன் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையை நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறார். பிதாவாகிய தேவன் நியாயாதிபதியாக நம் மீது அன்பு வைத்திருக்கிறவராக அவர் வீற்றிருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அவர் மீது விசுவாசம் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக பிதாவினுடைய வார்த்தையை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்யும்படி இந்த உலகத்திற்கு வந்து நமக்கு மீட்கும் பொருளாக நமக்காக அடிக்கப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியாக, குற்றமில்லாத ஒரு ஆட்டுக்குட்டியாக அவர் அந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். சத்தியாவியாகிய தேற்றரவாளர் நம்மோடு கூட இருந்து நம்மை தேற்றி நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார் என்பதில் நாம் விசுவாசம் கொண்டிருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்மிடத்துல கேட்கப்படுகிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இதுதான். இன்னைக்கு இந்த மூன்று தெய்வத்தையும் எந்த ஒரு கேள்வியும் இல்லாமல், மூன்று தெய்வங்களாக இருந்தாலும் அவர்கள் எல்லாரும் செயல்பாட்டின்படியையும் தன்மையின்படியையும் ஒருவேளை அவர்களுக்கு பிரிக்கப்பட்டது வேணால் மீட்கும் பொருளாக நம்மை வழி நடத்துகிறவர்களாக நம்ம ஒவ்வொரு நாளும் நியாயாதிபதியாக அவர் வீற்றிருக்கிறார் என்று பிரிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுடைய முழு முக்கிய நோக்கம் தேவன் ஒருவரே, அவரை மாத்திரம் நாம் பின்பற்ற வேண்டும் என்று தேவன் இந்த நாளில் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த உலகத்தில் அல்லாதவர்கள் நாம். ஒருவேளை இந்த வசனம் அதெல்லாம் சொல்லுது, 1 பேதுரு 1:2 பரதேசிகளுக்கு எழுதுகிறாராவது என்று அவர் ஆரம்பிக்கிறார். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிப்பை அவர் குறிப்பிடுகிறார். பரிசுத்த ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலை குறிப்பிடுகிறார். கீழ்ப்படிந்து அவருக்காக அவர் சொன்ன பிதாவின் வார்த்தையை செயல்படுத்த அந்த உலகத்திற்கு வந்து நமக்காக ரத்தம் சிந்தின தெய்வ ஆட்டுக்குட்டி அவர் நினைவுபடுத்துகிறார். இந்த மூன்று பேரையும் ஒரே பேராக நம்முடைய உள்ளத்தில் விசுவாசித்து நம்மை ஒரு நாள் அவர் பரலோகத்தில் நிலைநிறுத்துவார் என்ற நம்பிக்கையோடு கூட நாம் செல்வோமே ஆனால் நம்மை தேவன் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறவராய், நம்மை வழி நடத்துகிறவராய், நம்மோடு கூட இருக்கிறவராய் அவர் இருப்பார். இந்த நம்பிக்கையோடு கூட இன்னைக்கு நாம் செல்வோம். ஆண்டவர் நம்மை இன்னும் பெரிதாக ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்பொழுதும் கூட நாம் இருக்கிற இடங்களில் எழும்பி நின்று கீர்த்தனைகளில் 83வது கீர்த்தனையை நாம் இணைந்து பாடுவோம். பாடல் பாடும் பொழுது ஒருவேளை ஆலயத்திற்கு வந்திருந்தாலும் நாம் கொடுத்தல் ஒரு ஆராதனை என்று படித்திருக்கிறோம், கொடுத்திருப்போம். ஒருவேளை இன்னைக்கு நம்மளால முடியல, வீட்டில் இருக்கிற இடங்களிலே உங்களுடைய காணிக்கை எடுத்து உங்களுடைய வேதாகமத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் எப்ப ஆலயத்துக்கு உங்களால வர முடியுமோ வந்து ஆலயத்தில் அதை படையுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கீர்த்தனை 83. நித்தமும் தொழுபவர்க்கு ஜெயநாமம்.
உடையவர்களாய், மூன்றில் ஒரே தெய்வம் என்கிற ஒரு நம்பிக்கையுடையவர்களாய் நாங்கள் இருக்க, எங்க வாழ்க்கையை அதன்படி நடந்து கொள்ள, ஒவ்வொரு நாளும் உண்மை மாற்றம் நோக்கி பார்த்து ஓட எங்களுக்கு கிருபை தாரும். அதை மேன்மை நீர் இந்த பரதேசியான இந்த உலகத்திலிருந்து எங்களை நித்தியமான ராஜ்யத்திற்குள்ளாக நாங்கள் வரும் பொழுது எங்களை காத்துக் கொள்வீர் என்ற நம்பிக்கையோடு கூட ஒவ்வொரு நாளும் ஓட நீர் கிருபை தாரும். ஆண்டவரே, இந்த கொரோனா தொற்றை எங்க தேசத்தை விட்டு நீக்கி போடும். ஆண்டவரே, இந்த வேலையிலும் வேலை செய்து கொண்டிருக்கிற காவல்துறை, ஆண்டவரே, சுகாதார பணி, டாக்டர்ஸ், ஆண்டவரே, எல்லாரையும் நம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை நீர் தெய்வீக பாதுகாப்போடு கூட ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக உம்முடைய கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வீட்டில இருந்து உண்மை ஆராதிக்கவும், உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆராதிக்கவும், எல்லா நாளும் ஆண்டவரை துதிக்கிற துதியோடு கூட எழும்பவும், ஜெபிக்கிற ஜெபத்தோடு கூட ஆண்டவரை அந்த நாளை முடிக்கவும் நீர் அவர்களுக்கு கிருபை தரும்படியாக உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் திருச்சபையாக இணைந்து ஆராதிக்கிற ஒரு தருணத்தை நீங்க எங்களுக்கு விரைவாக ஏற்படுத்தி தரும்படியாக உம்முடைய கரத்துல நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இன்னும் கருப்பு பூஞ்சைன்னு சொல்லி ஒரு சில வியாதியை நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆண்டவரே, அதையும் எங்க தேசத்தை விட்டு அப்புறப்படுத்தி போட்டு அதில் உள்ள மரணங்களை ஆண்டவரை நீர் மாற்றி தரும்படியாக உடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்க தேசத்துல என்னென்ன காரியங்கள் நடக்கணும்னு இருக்கோ அவைகள் எல்லாவற்றையும் உடைய சத்தியத்தின்படி மாத்திரம் நீர் செய்யும்படியாக முழுமையாக உடைய கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, வீட்டுல இருந்து ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஒவ்வொருவரோடு கூட அவங்க கொடுத்திருக்கிற காணிக்கை நீர் அங்கீகரியும். நீர் முற்றிலும் ஒவ்வொருவரையும் தெய்வீக பாதுகாப்பு நிறைந்து கோணி தன்னுடைய செட்டின் கீழாக வைத்த கண் குஞ்சுகளை பாதுகாத்துக் கொள்வது போல ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம் சமாதானம் பாதுகாவல் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம்.